அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக லக்ன நேர்களே, இந்த வீடியோ ஆடி மாதம் அதிர வைக்க போகும் மாதமாக ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களுக்கும் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. காரணம்னா இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். கிரகங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப பெட்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரம் மூலியமாக உடைக்கப்படுகிறது. நம்பர் 1 ப்ளஸ் பாயிண்ட். நம்பர் 2, 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார். நீங்கள் இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். நண்பர்களாக பழகியவர் கூட ஒரு 45 நாள் பேசாமல் இருந்துருவீங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்காரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் என்கின்ற புதன் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். நமக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. புதன் லாபஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி. அதே மாதிரி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலத்திரஸ்தானாதிபதி, ஒரே ஸ்தானாதிபதி. இவங்கெல்லாம் சேர்ந்து அஷ்டமத்தில் உட்காரும்போது என்ன ஆகும்னா ஒரு உழுக்கிடுன்னே சொல்லலாம். மனசளவில் யாருக்கும் துரோகம் இழைக்காத அனுஷ நட்சத்திர நேர்களாக இருக்கட்டும், கேட்டை நட்சத்திர நேர்களாக இருக்கட்டும், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாகத்தை உள்ளடக்கியவர்களாக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வரும் அளவுக்கு ஆனி மாதம் அழ வைத்திருக்கும். பல சிறிய சிறிய விஷயங்கள் கூட ஊதி பெரிய விஷயமா இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை நம்ம சுற்றி ஓடி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான். இதில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன்னா மாதத்தின் இறுதியில் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு எங்கே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஆடி மாதம் தொடங்கும் போது எப்படி இருக்கும், பாக்கியஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் வரப்போகிறது. அப்போ இந்த மாதம் முத்தான மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கேது பகவானுக்கு குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கிடைத்து லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் மாதத்தில் உங்களுக்கு லாபம் அதிகம். தொட்டது துலங்கும், கெட்டது கிடைக்கும். மனசில் ஒரு சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காமல் தனிமையில் போராடிட்டு வந்த உங்களுக்கு வெற்றியும் விவேகமும் கூடவே இந்த மாதம் பயணிக்க போகிறது. பொற்காலத்தின் முதல் பாதி இந்த மாதம்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக விருச்சிக ராசி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோ ரிசர்ச் பண்ணி போட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த வீடியோவும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் எந்த கோவில் போகணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்கேங்க. விருச்சிக ராசி நேர்களே, மனதில் தைரியம் அதிகம் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர்கள் தான். ஆனால் என்னதான் தைரியமும் என்னதான் ஒரு உத்வேகமும் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குழந்த மாதிரிங்க. சின்ன விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அந்த விஷயம் முடிக்கணுங்கிறதுக்காக முயன்ற வரை போராடக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி தாங்க. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசி அஷ்டம ராசின்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னவோ அஷ்டமம் அப்படிங்கிறதுல எந்த கிரகம் ஈவந்தோ சந்திரன் உட்காந்து சந்திராஷ்டமம் வந்தால் கூட விருச்சிக ராசியால் தாங்க முடியாது. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் நீச்சமாக இருந்தாலும் பாதிப்புகள் கொடுக்கலனாலும் ஒரு மனசை உலுக்கி எடுத்துருவார் அப்படிங்கிறதாங்க உண்மை. கடந்த சில நாட்களாகவே மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்குங்க. நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக, இதை இப்போ செய்யலாமா, இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாமா, நம்மள்ட்ட பேசுகிறவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா, உண்மைங்கிறது இருக்கா, இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா, ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாமே தட்டி தட்டி போயிட்டே இருக்கு.
ஏன் கிட்டக்க வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு சாதகமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதில்ல. எல்லாமே பழகி போய் வெறுத்து போய் ஏன் ஏமாந்து போகும்போது மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உறுத்தல் ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் உண்டுங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறத தாண்டிலும் விருச்சிக ராசியில் 3 முழுமையான குணங்கள் உண்டுங்க. மனசில் பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத விட ஆசைப்பட்டங்கள் பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காக ரொம்ப போராடுவாங்க, ஏங்குவாங்க, ஏன் மனசில் இருக்கிற வலியை கூட பொறுத்துட்டு வாழ்வாங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசினியர்களுக்கு ஆனி மாதம் மட்டும் சொல்ல முடியாது, கொஞ்சம் சில நாட்களாக ஏன் குரு பெயர்ச்சி நடந்து கூட ஒரு சாதனை இல்லை. ஒரு நல்ல நண்பனை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல பார்ட்னர்கிட்ட சின்ன பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி ஃபீலிங். வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியும் நமக்குள்ளே ஏதோ ஒரு கர்மா இருக்க மாதிரியும் நமக்கு மட்டும் ஏதோ சிறிய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஐயம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்த்தா 2 விஷயம் தெளிவாக தெரியுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தால் வளரக்கூடிய ராசி விருச்சிக ராசி, அடிபட்டு வளரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஒவ்வொரு மாதமும் நன்றாக இருக்குமா என்ற ஏக்கத்தில் இந்த வீடியோவை பார்க்கறது கூட விருச்சிக ராசி தாங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டுங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் தாங்க. ஸோ ஒவ்வொரு விருச்சிக ராசி நேயர்களும் இந்த ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் ரோட்டில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசித்து வந்தால் நல்லது. எந்த நேரம் வேணால் போங்க, எந்த கிழமை வேணால் போங்க. இந்த அம்மனை போய் ஒரு முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் தரிசித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் உங்களால் எப்போ முடியுதோ போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் ஒரு சந்தோஷத்தை இந்த அம்மன் ஏற்படுத்துவார். இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஸோ இந்த மாதம் தொடக்கத்திலே வக்ரகதிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால சனி பகவானால் மேஜராக பிரச்சனைங்கிறது வராது. இந்த மாதம் நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக இறங்கி செய்யலாம். ஒரு வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், புதுசாக வீடு கட்டுற விஷயமாக இருக்கட்டும், ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ஏதோ கோர்ட்டு கேஸு, கூட பிறந்தவங்களோட சண்டை, தாயின் மீது கோவப்பட்டுட்டேன், என் பையனுக்கும் எனக்கும் அவ்வளோ சண்டை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். ஆடி மாதம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான மாதம். உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தார். அந்த செவ்வாய்க்கு சனி பகவான் 3வது பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய 6ஆம் வீடு பலமாகும் போது எதிரிகள் நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி, உங்கள் மீது ஒரு பிரச்சனை, உங்கள் மீது ஒரு மனக்குமுறல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வளர்கிற மாதிரியும் உங்கள் மேலே ஒரு கண் அப்படிங்கிறதுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருக்கலாம். மனதில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இதிலிருந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாய் குரு பகவானுடைய கலத்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஸோ திருமண அமைப்புங்கிறது ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ரொம்ப கிளியராக பெஸ்ட்டாக கிடைக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக 100% கிடைக்கும். இப்போ ஒரு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்தில் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமே ஆகலை 35 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய விருச்சிக ராசினியர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய எந்த மாதிரி பிரச்சனைகள், திருமணம் நின்று போச்சு, ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்படி வேணால் மனசில் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம், எதிர்பார்த்த விஷயங்களை ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க. அந்த முன்னேற்றம் சாதாரண முன்னேற்றமாக இருக்காது, எதிர்பார்க்காத ஸ்பீடு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எப்படி செய்யணும், ஒரு ஒரு விஷயத்துக்கு என்ன நேர்த்தி வேணும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடிய விருச்சி ராசி நேர்களே, மனதில் உங்களுக்கு பக்குவம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விட்டதை பிடிக்கக்கூடிய ஆர்வம் ஏற்படும். எதுலேயும் போராடி ஜெயிக்கக்கூடிய மனமுடைய உங்களால்
நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னே சொல்லலாம். உங்கள் பேச்சிலையும் சிந்தனையிலையும் ஒரு சமயோசித்த புத்தி இருக்குங்க. எது முன்னாடி செய்யணும், எது செஞ்சால் பெஸ்ட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் அருமையாக முயற்சி செய்வீங்க. புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு செல்வதால் வெற்றிகள் உண்டு. சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துக்கு செல்வதால் பண வரவு உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காலம் ஏற்பட்டு விட்டதுன்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சூரியன் பயணிக்கிறார். மேலதிகாரிகிட்ட இருந்த ஒரு பயம், ஒரு டென்ஷன் 8ஆம் இடத்துல இருக்கும்போதே மேலதிகாரின் மேலே ஒரு தேராத ஒரு பயம் இருக்கும். நம்ம செய்கிறது கரெக்டாக, பிரச்சனையா, ஏன் இவங்க நம்மளை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏன் இவங்க நம்மளை ரொம்ப வாட்டி எடுக்கிறாங்க, நம்ம மட்டும் இவங்கள்ட்ட போட்டு அடிமையாக இருக்கோமாங்கிற நிறையா மனக்குமுறல்கள் இருக்கும். இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். வரக்கூடிய காலகட்டம் பொன்னான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துலேருந்து கிரகம் விலகும் போது நிறைய பாசிட்டிவிட்டியை செய்யும். சுக்கிரன், சூரியன், புதன் 3 பேர் விலகிறாங்கும் போது என்னங்க வேணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட இதோட சந்திரன் சேரும்போது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிற ஒரு 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கும்போது அந்த லாபஸ்தானம் பலமடையும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இந்த மாதம் பரிபூர்ணமாக உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் சரி, சற்று இழுத்தாலும் உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா சாதகமான மனநிலை ஏற்படுங்க. டோட்டலாக இந்த மாதம் உங்களுக்கு அம்மன் அருளால் ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, உங்களுக்கு அன்பும் அறிவும் கொடுக்கக்கூடிய மாதம். முயற்சி செய்து நல்ல வழியில் செயல்பட்டால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம்னு கூட சொல்லாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறையா வீடியோ போட போகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.